try to play, but you're never gonna beat me. Look the other way, what I'm doing ain't easy. Bloody hands stained from me. Looking for change, looking for pain. Pulling a mob, pushing a train. I'll never stop, stick to a lane. Pick a... Hi friends, welcome to Top 1 PC YouTube channel. Hello friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் வந்து SSD அதாவது கிங்ஸ்டான்லேருந்து XSD ஒன்று ஆர்டர் போட்டு வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து அது வந்துருச்சு. அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அன்பாக்ஸ் பண்ண வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னும் அந்த அன்பாக்ஸ் பண்ண வீடியோன்னு யாரும் பார்க்காதீங்கன்னா கீழே ஷார்ட்ஸுடைய லிங்க் தானே கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஓகே தானே வேணுறவங்க போய் பாருங்கள். ஓகே, அதில் சிம்பிளான ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான் இருக்கும். ஓகே, நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு சைடில் மென்ஷன் பண்ணுறேன். அது வந்து ஒரு கிங்ஸ்டானுடைய SSD வந்து 250 உடைய அதாவது 250 GB SSD ஆர்டர் போட்டிருந்தேன் என் லேப்டாப்புக்கு. சரி, பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்ல, அதனால் ஏற்கனவே நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் தான் வச்சுருக்கோம். அந்த கவர்மெண்ட் லேப்டாப் வந்து சரி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, எடிட் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப லேக் அடிக்கிறதுனால சரி ரேம் தான் மாற்ற முடியாது, சரி நம்ம SSD ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த SSDயோடைய ரேட்டு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் அதை சைடில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. அதோடைய ரீடிங் ஸ்பீடு எவ்வளோனா, அதாவது அதுவும் உங்களுக்கு சைடில் மென்ஷன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு அது வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 500 MBPSலேருந்து இருக்கணும் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதோடைய MBPS வந்து அவ்வளோ இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்தளவுக்கு நினச்ச பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குன்னு. ஆனால் நான் நினச்சதோட கம்மியாக தான் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். உண்மையாக சொல்லணும்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய யூடியூப்பில் பார்த்துருந்தேன், அவங்கவுங்க லேப்டாப்க்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருந்துச்சி. நான் பார்த்தேன், நிறைய வீடியோவில் பார்த்துருந்தேன். என்னென்னா அவங்க லேப்டாப் ஆன் பண்ணால் ஒரு எல்லா வீடியோவும் அப்படி தான். ஓகே, அவங்க லேப்டாப் ஆன் பண்ணால் ஒரு 3 to 5 செகண்ட்ஸில் ஆன் ஆகிடுச்சு. 3 to 5 இல்லை, மினிமம் 10 செகண்ட்ஸ். ஓகே, 10 செகண்ட்ஸ்க்குள்ளே அவங்களுடைய லேப்டாப்லாம் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, அப்படி தான் நானும் நினச்சி ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ண சொல்லி 20 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு SSD. ஓகே, HDயில் பார்த்தோன்னா, அதாவது HDயில் வந்து கன்ஃபார்ம் உண்மையாக சொல்லணும்னா அது வந்து சத்தியமாக சொல்கிறேன், அது 3 நிமிஷம் தாராளமாக ஆகும். 3 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் தான் அது என்னுடைய SSD அதாவது HD வந்து ஆன் ஆகிடுச்சு. ஹார்ட் டிஸ்க், ஓகே குழம்பிடாதீங்க, HD ஹார்ட் டிஸ்க் வந்து மினிமம் ஒரு 2 நிமிஷம் 50 செகண்ட்ஸ் மேலே தான் இந்த ஆனாகவே உள்ள, அதாவது டெஸ்க்டாப்புக்குள்ளேயே உள்ளே ஓஎஸ்குள்ளேயே என்ட்ரு ஆகிடுது. ஓஎஸ்குள்ளே மேபி ஃபுல்லாக லோட் ஆகிட்டு உள்ள, ஓகே டெஸ்க்டாப்புக்குள்ளே அந்தளவுக்கு ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஹார்ட் டிஸ்க் கூட இப்போ SSD ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகம் தான். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணதுக்கும் இப்போ யூஸ் பண்ணுறதும் உண்மையாக சொல்லணும் ஒர்த்து. ஓகேவா, ஒர்த்துனா ஓவர் ரொம்ப நான் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. ஓகே, ஒர்த்து அவ்வளோதான், அப்படி தான் சொல்ல முடியும். ஓகே, அது ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு நான் ஆர்டர் பண்ண சொல்ல அதாவது 1500 கிட்டே இருந்துச்சு. 1500 கிட்ட வந்துச்சு. 1500 600 சம்திங் வந்துருச்சு. சரியாக ஞாபகம் இல்லை, ஏன்னா அண்ணன் தான் வேணாம், அதனால் சரியாக ஞாபகம் இல்லை. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஓகே நம்ம அந்த ஹார்ட் டிஸ்க்கு அதாவது SSDயை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில், அது மட்டும் இல்லாத நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஹார்ட் டிஸ்க்கை எப்படி நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் அதையும் செகண்டரி ஹார்ட் டிஸ்க்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ வந்து லிங்க்குக்கு டிஸ்கிரிப்ஷன் தரல. என்ன வீடியோனா, ஒரு லேப்டாப்பில் எப்படி டபுள் ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவுக்கு ஒரு அடாப்டர் தேவை. ஓகே, அதோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேறு மிஸ் பண்ணாத போய் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே என்டர் ஆகலாம். லேப்டாப்பை பேக் சைட் கொடுத்துருங்க. பேக் சைட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட டெஸ்டர் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து நம்ம நெட்டை வந்து கைட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் *3 வச்சு கைட்ட முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நான் *3 வச்சு என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட, அதாவது எங்கள் அண்ணன்கிட்ட வந்து வாங்கி வந்து அதுக்கப்புறம் *3 வச்சு நான் கைட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் *3 வச்சு கைட்ட முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா, இல்லைனா மேபி இல்லைனா ஓகே இதிலே ஓகே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, பெருசாக அதே *3 இல்லைனா பட்டை திருப்பிலேயே பெருசாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணாதீங்க, நெட்டு மடிஞ்சிடும். ஓகேவா, ஓகே பின்னாடி இருக்க எல்லா நெட்டும் கைட்டினதுக்கப்புறம் பேக் அதாவது முன்ன வந்து நம்ம கீபோர்டை கைட்டணும். பொறுமையாக நகை நீட்டாக இருந்துச்சுன்னா நகத்தில் கைட்டுங்க. ஆல்மோஸ்ட் நகத்தில் கைட்டுறது கன்ஃபார்ம் கை வலிக்க ஆரம்பிச்சிடும்.
நம்ம வந்து நம்ம வச்சுருக்க டெஸ்ட்டரை வச்சு லைட்டாக அந்த கேப் விட்டு இருக்கும், அதை வந்து திருப்பி எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா கைட்டிங்கன்னா நம்ம கீபோர்டு தனியாக வந்துடும். ஓகே, நம்ம கீபோர்டு கைட்டினதுக்கப்புறம் உள்ளே 2 நெட் இருக்குங்க. ஓகேவா, அந்த 2 நெட்டையும் கைட்டுருங்க. 2 நெட்டையும் கைட்டினதுக்கப்புறம் ஓகே இருங்க, நான் கைட்டிடுறேன். கைட்டி முடிச்சிட்டேன். இப்போ கைட்டி முடிச்சதுக்கப்புறம் அதில் இருக்குது பார்த்தீங்களா நம்ம கீபோர்டுடைய லைன்ஸ். ஓகே, அதை வந்து லைட்டாக பின்னை ரிமூவ் பண்ணிட்டு, பின்னை ரிமூவ் பண்ணாலே இது கையோடு வந்துடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கும் கீபோர்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. என்ன ராசா தூசாக இருக்கா? அப்போ பொத்தி வச்சுறானுக்கா, வச்சிடல. ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பொறுமையாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து லேப்டாப், வேறு எந்த பொருளாக இருந்தால் நம்ம அவசரம் போட்டு என்ன பண்ணாலும் மேபி ரெடி பண்ண வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுவேன்னு நினச்சேன்னா பண்ணுங்கள், இல்லைனா மேபி பண்ணவே பண்ணாதீங்க. எப்பவுமே சர்வீஸ் சென்டர்லேயே கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, நான் பொறுமையாக கைட்டேன். மேபி அங்கே ஒரு பேட்ரி லைன் எடுக்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த பேட்ரி லைன் எடுக்கிறது உங்களுக்கு காட்டவே இல்லை. ஓகே, அது பொறுமையாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அது எங்கள் தம்பி எடுக்காத விட்டான். ஓகேவா, வீடியோ எடுத்தேன்னு சொன்னால் கடைசியில் பார்த்தா எடுக்கல. ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் இருக்க சைடில் இருக்க எல்லா நெட்டும் வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. ஓகே, நம்ம யூஎஸ்பி, அதாவது நம்ம பென்ட்ரைவ்லாம் சொல்லுவோம் போது அடாப்டர், யூஎஸ்பி அடாப்டர். ஓகே, அது இருக்குது, சைடில் இருக்க எல்லா நெட்டும் கேட்டுருங்க. அதை பாருங்கள், நான் பண்ண தப்பு இருக்காங்க. ஏன்னா ஸ்டார் திருப்பி இல்லை அப்போலாம் என்கிட்ட, அதனால் அந்த திருப்பி வச்சு நான் கைட்டிகிட்டே இருந்தேன். மேபி அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 3 நெட்டு வந்துருச்சு இந்த ஹார்ட் டிஸ்க் கைட்ட சொல்ல. சைடில் போட்டு திருப்பி எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு நெட்டு என்னால் கைட்டவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் ஃபோன் பண்ணிக்கிறதுக்கப்புறம் அண்ணன் வச்சுருந்தாரு. ஓகே, அதுக்கப்புறம் அதே வாங்கி வந்து நம்ம கேட்டிட்டோம். அதுக்கப்புறம் இது ஒரு நெட்டு வந்து ஃபுல்லாக மடிஞ்சிருச்சுங்க. நானும் சரி கைட்டிலாம் நினச்சேன், அப்புறம் மடிஞ்சிருச்சு. ஓகே, யூஎஸ்பி லைன் இருக்குல்ல, ஓகே அந்த யூஎஸ்பி ஸ்லாட்டில் இருக்குல்ல, அதை வந்து பொறுமையாக ரிமூவ் பண்ணுறேங்க. ஏன்னா நெகம் பட்டுச்சுன்னா அந்த ஸ்லாட்டே வீணாகிடும். பொறுமையாக கேட்டிங்க, மேபி ரிஸ்க் எடுக்காதீங்க, பொறுமையாக கேட்டிங்க. இந்த சைலஸ் இந்த லேப்டாப்பில் கை வைக்க சொல்ல மட்டும் அவசரம் மட்டும் அது இருக்கவே கூடாது. ஸ்லோவாக பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. ஓகேவா? ஓகே, சைடில் இருக்க நெட்டெல்லாம் நம்ம கைட்டிலாம். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம செகண்டரி ஹார்ட் டிஸ்க்காக போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ மெயின் ஹார்ட் டிஸ்க்காக வந்து SSDயை போட போகிறோம். ஓகேவா? அதனால் இப்போ மெயின் ஹார்ட் டிஸ்க்கு நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணணும். ஓகே, நம்ம இருக்க சைடில் இருக்க அந்த ஸ்லாட், அந்த ஸ்லாட் மேலே வந்து அந்த ஒயிட் கலர் பேடு மாரி இருக்கும். இப்போ அதை கைட்டிட்டு நம்ம வந்து இங்கே வந்து SSDயை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து அது பின்னாடி இருக்க எல்லாமே கைட்டிடணும். ஓகேவா? இது எல்லாமே அந்த மேலே இருக்க அந்த அது ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது, வெறியும் அது லைட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. லைட்டாக கவர் மாரி தான் இருக்கும். அது மாதிரி தான் அந்த SSD எல்லாமே அந்த யூஎஸ்பி ஸ்லாட்லாம் உட்காந்துருக்கும். ஓகேயா, டேப் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்டரியாக நம்ம ஹார்ட் டிஸ்க்கை வந்து நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதோடைய அடாப்டர் இப்படி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் டிஸ்க்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு பேக் சைடு வந்து பேக் சைடு வந்து நம்மளுடைய அதாவது பின்னாடி இருக்க 4 நெட்டு இருக்குங்க. ஓகேவா? அந்த 4 நெட்டும் போட்டு நம்ம டைப் பண்ணிடலாம். ஒன்லி இல்லை 2 நெட் தான் போனால் சைடில், அது பக்கத்தில் போடாதீங்க, கிராஷில் போட்டுருங்க. ஓகே, 2 நெட் தான் இருக்குன்னா கிராஷில் போட்டுருங்க. ஏன்னா என்கிட்ட 2 நெட் தான் இருந்துச்சு. 4 நெட்டு அது ஃபஸ்ட்டு வாங்க சொல்லி 4 நெட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கைட்டினே மிஸ் ஆயிடுச்சு, வேறு ஹார்ட் டிஸ்க்கு மாற்ற சொல்ல. சரி, அதுக்கப்புறம் நானே விட்டேன். அந்த 2 ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. ஓகே, இப்போ இது ஓரமாக வச்சுலாம். இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை. ஓகே, நம்ம கிங்ஸ்டாங். ஓகே, நம்மளுக்கு இப்போ இவ்வளோ தான் தேவை. இப்போ இது தான் நம்மளுடைய மெயின் ஹார்ட் டிஸ்க்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வச்சு பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ இப்படி தான் வருது. ஓகே, நம்ம அதுக்கேற்ற மாரி தான் நம்ம அதில் திருப்பி போடணும். ஓகே, நம்ம இப்படி தான் வைக்கணும்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துனே நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் திருப்பி கைட்டுற மாரி வந்துடும். ஃபஸ்ட்டு எப்படி போடணுமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த பிளேட்டை வந்து வச்சு நெட்டு போட்டு டைட் பண்ணுறேங்க. ஃபுல் டைட் பண்ணாதீங்க, லைட்டாக கை டைட்டு இருந்தாலே போதும், ரொம்பலாம் தேவை. ஓகே, அதுக்கப்புறம் பொறுமையாக வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணுறேங்க நம்ம ஹார்ட் டிஸ்க்கை. ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற யூஎஸ்பி ஸ்லாட், ஓகே அதை வந்து நம்ம பார்த்து பொறுமையாக வச்சுருங்க. முக்கியமாக நம்ம யூஎஸ்பி ஸ்லாட்டை ஒண்டி நம்ம பொறுமையாக வேலை செய்யணும். ஏன்னா அதில் வந்து இருக்க ஐசி எல்லாமே சின்னதாக இருக்கும். நம்ம அவசரப்பட்டிங்கன்னா சோழியே முடிஞ்சிடுது. ஓகேவா? பொறுமையாக நம்ம வந்து அப்போ யூஎஸ்பி ஸ்லாட்டுடைய அந்த லைன் வந்து நம்ம பொறுமையாக அதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ண சொல்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் பொறுமையாக இன்சர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்சர்ட் பண்ண சொல்ல அந்த அதாவது அந்த ஒயர் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா லைட்டாக மடங்கிடும். ஓகேவா? மடங்கிடுச்சுன்னா வேலையே சோழியே முடிஞ்சது. ஓகே, ஏன்னா எனக்கு அதுமாரி தான் ஜஸ்ட் மிஸ்ட் ரூபாய் தான் மடங்கியிருக்கும். அப்படி மடங்கி இருந்துச்சுன்னா நம்மளோட உள்ளே இன்சர்ட்டே பண்ண முடியல. ஓகே, நான் ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டார்ட்டை வந்து போட்டேன். செகண்ட் இருக்க ஸ்டார்ட் வந்து நான் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அது போடவே முடியல, லைட்டாக மடங்கிருச்சு. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரல. இதுக்கு ஃபஸ்ட்டு போடுறது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருச்சு, செகண்ட் வந்து மடங்கிருச்சு. அதனால் பொறுமையாக இன்சர்ட் பண்ணுங்கள். எனக்கே அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அப்புறம் பொறுமையாக இன்சர்ட் பண்ணேன்.
ஓகே, இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் யூஎஸ்பிக்கு வந்து நம்ம யூஎஸ்பி நெட்லாம் கட்டணும்ல, அதெல்லாம் ஒவ்வொரு நெட்டை எந்தெந்த யூஎஸ்பி இருந்தால் நெட்டை கட்டணுமோ அதை அந்த நெட்டை போட்டுருங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் எடுத்த நெட் எல்லாமே தனித்தனியாக வைங்க. இதுக்கு எடுத்தோன்னு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிற மாரி தனித்தனியாக வைங்க. ஏன்னா நீங்கள் ஒரே இதில் போட்டிங்கன்னா அப்புறம் அந்த நெட்டு எதுலேருந்து எடுத்தோ நெட்டே மறந்துடுவீங்க. அப்புறம் மாற்றி போட்டு கடைசியில் ஒரு நெட்டு எங்கே காணும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஓகே, நம்ம பக்கத்தில் இருக்க ஹார்ட் டிஸ்க்கு நான் 4 பக்கம் இருக்கிற எல்லா நெட்டும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேட்டரியை இன்சர்ட் பண்ணோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்னாலிங்க, இந்த ஒயர் தான் பேட்டரி லைன். ஓகே, இந்த பேட்டரி லைன் தான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அதாவது எப்படி எடுக்கிறது நான் சொல்ல மறக்கலாம் இல்லை, வீடியோ எடுக்க மறந்துட்டான். ஓகே, இப்போ பாருங்கள், பொறுமையாக இன்சர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து பேட்டரி ஒயர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பொறுமையாக வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். எனக்கு எடுத்துகிட்டு வருது. ஏன்னா அவன் மேலே இருந்து எடுத்துன்னு இருக்கான். நான் லைட்டாக தலையை மேலே தூக்கினாலும் அவன் கேமராவில் போய் இடிக்கும். அதனால் லைட்டாக பொறுமையாக எடுத்துன்னு இருக்கேன். கேமராவில் இல்லைங்க, ஃபோனில் தாங்க எடுத்துருக்கேன். நீ வேறு கேமரா வச்சுருக்கேன்னு வச்சுக்க. ஓகே, முட போகிறேன். கடைசி ஒரு வாட்டி யாருன்னா பக்கத்தில் நான் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்ம வந்து இப்போ எல்லாமே இன்சர்ட் பண்ணிட்டோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லேப்டாப் வந்து பேக் கவர் போட்டு, அதாவது பேக் பேனலில் போட்டு நம்ம ஃபுல்லாக நெட்டு போட்டு ஃபுல் டைட் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லா நெட்டும் போடுங்க. ஓகே, போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா நெட்டும் போட்டு டைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எல்லா வீடியோ நான் ஃபாஸ்ட் ப்ரீஸ் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ லென்த்து எங்கேயோ போகுது. இந்த ஒரு வீடியோடைய லென்த்து மட்டுமே எனக்கு நான் ஃபாஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு 35 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு. ஓகேவா, அதனால் எல்லா வீடியோ நான் ஃபாஸ்ட் ஃப்ரீஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ஒன்று கூட ஸ்லோவாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு கரெக்டாக புரியுற மாரி தான் இருக்கும். ரொம்ப நான் ஃபாஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் புரிகிற அளவுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது இங்கே உடஞ்சிருக்குல்ல. ஓகே, அந்த சைடில் வந்து உடஞ்சிருச்சு. நான் கைட்டு சொல்லி பின்னாடி வந்து பேக்கிக் போர்டு ஓட்டினேன். பேக்கிக் மட்டும் ஓகே, ஃபஸ்ட்டு இதை கீபோர்டை போட்டு வந்துடலாம். லைட்டாக வச்சுட்டு அது பின்னு தாங்க. லைட்டாக அந்த இது ஸ்லாட் வந்து உள்ளே சொல்லிவிட்டு மேலே வந்து பின்ன அப்படியே அழுத்தி விடணும். அவ்வளோதாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து உள்ளே தள்ளிட்டு கீழே ஒன்று அப்படியே திருப்பி வச்சு உள்ளே விட்டு தள்ளினீங்கன்னா முக்கியம், எல்லா வழியும் முடிஞ்சிடும். ஓகே, இந்த சைடில் வந்துச்சுன்னு சொன்னீங்க, அது வந்து பின்னாடி வந்து பீக்கி கூட்டு நான் வந்து தர்மோகோல் இருக்குல்ல, அதை லைட்டாக விட்டு ஓட்டியிருக்கேன். ஓகே, நம்ம செகண்டரி ஹார்ட் டிஸ்க்கு நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ லேப்டாப் வந்து பேக்கில் திருப்பி போட்டு ஓகே, செகண்டரி ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம பொறுமையாக இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் இன்சர்ட் பண்ண சொல்லி உங்களுக்கே தெரியும் எந்த சைடு வந்து ஸ்லைஸ் வந்து சின்னதாக இருக்கும். அதுலேயும் ஹார்ட் டிஸ்க்லேயும் அது நல்லாவே தெரியும். அந்த அடாப்டரில் அதுலேயும் எப்படி போடணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய எஸ்எஸ்டியில் வந்து இன்னும் ஓஎஸ் பூட் பண்ணல. நம்ம பூட் பண்ணால் தான் நம்ம எப்படி இப்போ லேப்டாப் ஆன் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆன் ஆகிடும். அதுலேயே சொல்லிடுவாங்க இந்த எரர் இருக்குன்னு, அதாவது எஸ்எஸ்டியில் எதுவுமே ஒன்றுமே இல்லைன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஓஎஸ் வந்து பூட் பண்ணுறதை வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஓகேவா, அதுக்காக நான் ஒரே ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்துருந்தேன். இந்த ஃபோட்டோ தான் ஓஎஸ் வந்து எல்லாமே ஃபார்மெட் அடிச்சுட்டு, அதாவது எல்லா டேட்டாவும் அதுலேருந்து ஃபார்மெட்லாம் அடிக்கல. ஏற்கனவே அது வந்து ஜிபிடிஆரில் தான் இருந்துச்சு. பூட் பண்ணி வச்சு ஜிபிடியில் தான் இருந்தது. பூட் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து சரி, அதனால் நானும் யூஎஸ்பி வந்து பூட் பண்ண சொல்லி அப்படி தான் பூட் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் எஸ்எஸ்டி அதில் தான் இருக்கும், எம்பிஆரில் இருக்காது, ஜிபிடியில் தான் இருக்கும். நான் ஜிபிடியில் தான் இருக்கும்னு நினச்சி நான் ஜிபிடியில் தான் பூட் பண்ணேன். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி அப்படியே இருந்துச்சு. அதனால் எனக்கு நெக்ஸ்ட்டு காட்டிடுச்சு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு அது வந்து 250 ஜிபியை வந்து நான் 100 ஜிபியை கன்வெர்ட் பண்ணிட்டேன். அது வந்து 100 ஜிபியை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் 150 ஜிபி வந்து தனியாக இருந்துச்சு. ஓகே, ஆனால் 150 ஜிபி எனக்கு வந்து 150 ஜிபியாக காட்டல, 124 ஜிபி தான் எனக்கு காட்டுச்சு. மீதி வந்து 25 ஜிபி எனக்கு காட்டல. ஏன்னா அது வந்து எக்ஸ்டர்னல், அதாவது பேக்கப், அதாவது ஹார்ட் டிஸ்குடைய பேக்கப் ஸ்டோரேஜுக்காக அது வந்து அதே பார்ட்டிஷன் வந்து அது எடுத்து வச்சுருக்கும். அது வந்து நம்மளுக்கு அந்த 25 ஜிபி வந்து நம்மளுக்கு காட்டவே காட்டாது. எந்த ஹார்ட் டிஸ்க்காக இருந்தாலும் நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குகிறோன்னா அதோட ஸ்டோரேஜை வந்து நம்மளுக்கு அதை நான் இப்போ வச்சுருக்கேன்ல, 500 ஜிபி ஹார்ட் டிஸ்க் ஒன்று வச்சுருந்தேன்ல, அதுவே 500 ஜிபி ஹார்ட் டிஸ்க்கு எனக்கு வந்து டோட்டல் ஹார்ட் டிஸ்கோடைய ஸ்டோரேஜ் வந்து எனக்கு 464 ஜிபி தான் எனக்கு டோட்டல் ஸ்டோரேஜாக காட்டும். ஏன்னா ஃபுல் ஃபார்மெட் எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் எல்லா பார்ட்டிஷனும் ஒன்றா சேர்த்துட்டு நான் வந்து ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணி எல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்கப்புறமே எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் வந்து 464 ஜிபி மட்டும் தான் எனக்கு காட்டும். மீதி அந்த ஃப்ரீ ஃபேஸ் வந்து எனக்கு காட்டவே காட்டாது. அவ்வளோதான். அது வந்து பேக்கப், அந்த ஸ்டோரேஜ் வந்து அது பேக்கப் எடுத்து வச்சுக்கோ, அது நம்மளுக்கு இருக்க மாரியே காட்டாது. ஓகேவா, அதனால தான் இதுலேயும் அதுமாரி தான் எனக்கு காட்டிச்சு. அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம். நீங்கள் பென்ட்ரைவே எடுத்தோன்னா நம்ம எவ்வளோ ஜிபி கொடுத்து வாங்குறோமோ, 64 ஜிபினா 64 ஜிபி கன்ஃபார்ம் இருக்காது, 32 ஜிபினா 32 ஜிபி கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் காட்டாது. ஓகேவா, அதுவும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகே, நான் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேங்க. அது மெயின் எஸ்எஸ்டியில் தான் நான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, அதோடைய அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் அந்த வீடியோ அப்லோட் ஆகும். எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து லேப்டாப் ஆன் ஆகுது, அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வீடியோவாக இருக்கும். ஏன்னா அடுத்த வீடியோ வந்து ஒரு அன்பாக்சிங், ஒரு ஏர்பேட் உடைய வீடியோ அப்லோட்
அப்படியே எடுத்திருக்கேன், அது வாங்கிட்டேன். ஓகேவா? சரி ஓகே, அடுத்த வீடியோ அதை தான் நான் அப்லோட் பண்ணுவேன் மேபி. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா, அதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக மறக்காமல் நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு SSD படுத்து என்னால் முடிஞ்ச டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. Close till I get up. Time is barely on our side.